ஆதியாகமம் 22 முதல் 25 வரை இல் உள்ள அத்தியாயங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையின் இறுதிக் காட்சிகளை நமக்கு காட்டுகின்றன. ஆனால் அவை ஒரு கதையின் மங்கலாக இல்லை, அவை ஒரு உடன்படிக்கையின் ஒப்படைப்பு. ஆதியாகமம் 22 இல் ஆபிரகாம் எல்லா வேதத்திலும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் சோதனைகளில் ஒன்றை எதிர்கொள்கிறார். வாக்குறுதிகள் வரவேண்டிய அதே மகனான ஈசாக்கை கொடுக்கும்படி கடவுள் அவரிடம் கேட்கிறார். ஆபிரகாம் நம்பிய அனைத்தும் பலிபீடத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவரது நம்பிக்கை, அவரது எதிர்காலம் மற்றும் உடன்படிக்கை. என்ற போதிலும், வழி முற்றிலும் மறைந்திருந்தாலும் கூட, கடவுள் தாம் வாக்குறுதியளித்ததைச் செய்ய முடியும் என்று நம்பி, கீழ்ப்படுதலுடன் முன்னேறுகிறார். தேவன் இன்னும் தம்முடைய வார்த்தையை கைக்கொள்வார் என்று நம்பி, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்படைக்க தயாராக இருக்கும் ஒரு விசுவாசத்தை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 23 இல் கவனம் துக்கத்திற்கு மாறுகிறது. ஆபிரகாமின் வாழ்நாள் தோழரும் உடன்படிக்கை பிள்ளையின் தாயுமான சாரா இறந்து விடுகிறார். ஆபிரகாம் துக்கப்படுகிறார். ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் ஒரு கல்லறையை வாங்குவதன் மூலம் அவர் விசுவாசத்துடன் செயல்படுகிறார். இது ரியல் எஸ்டேட்டை விட அதிகம். அவர்கள் இன்னும் அந்நியர்களாக வாழ்ந்தாலும், கடவுளுடைய வாக்குறுதியின்படி இந்த தேசம் உண்மையிலேயே அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமானது என்பதற்கு இது ஒரு அமைதியான சாட்சி. ஆதியாகமம் 24 அடுத்த தலைமுறையை நோக்கி திரும்புகிறது. ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது. ஈசாக்கு இன்னும் திருமணமாகாதவர். உடன்படிக்கை தொடர வேண்டுமானால் அதே விசுவாசத்தில் நடக்கும் ஒரு மனைவி ஈசாக்குக்கு தேவை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வழியே ஆயத்தம் செய்வார் என்ற நம்பிக்கையில் ஆபிரகாம் தன் ஊழியரை தன் தாயகத்திற்கு அனுப்புகிறார். வேலைக்காரனின் பயணம், கிணற்றில் அவர் செய்த மனத்தாழ்மையான ஜெபம், ரெபேக்காளின் வருகை ஆகியவை பெரிய வாக்குறுதிகளுக்கு பதிலளிக்க சிறிய விவரங்களின் மூலம் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது. இறுதியாக, ஆதியாகமம் 25 ஆபிரகாமின் இறுதி ஆண்டுகள், அவரது மரணம், அவரது மற்ற குழந்தைகளின் பதிவு, மற்றும் யாக்கோபு மற்றும் ஏசாவுடன் அடுத்த கதையின் தொடக்கம் ஆகியவற்றை சேகரிக்கிறது. கடவுளுடைய வேலை ஒரு வாழ்நாளை விட பெரியது என்று இந்த அதிகாரங்கள் ஒன்றாக கற்பிக்கின்றன. ஆபிரகாமின் விசுவாசம் அவரது மரணத்துடன் முடிவடைவதில்லை. இது அவருக்கு பிறகு வருபவர்களின் தேர்வுகளிலும் இதயங்களிலும் வாழ்கிறது. இது கேட்க நம்மை அழைக்கிறது. என் சொந்த உயிருக்காக மட்டுமல்ல, எனக்கு பின் வரும் தலைமுறைகளுக்கும் நான் எப்படி கடவுளை நம்புகிறேன்? ஆதியாகமம் 22 ஒரு அதிர்ச்சியூட்டும் கட்டளையுடன் தொடங்குகிறது. கடவுள் ஆபிரகாமின் பெயரை அழைத்து, பின்னர் அவரது நீ நேசிக்கிற ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து, தேவன் அவருக்கு காண்பிக்கும் ஒரு மலையில் சர்வாங்க பலியாக அவரை செலுத்தும்படி கூறுகிறார். ஆபிரகாமும் சாராளும் பல தசாப்தங்களாக காத்திருந்த குழந்தை இதுதான். சாராவின் கருப்பை இறந்ததைப் போல நன்றாக இருந்தபோது பிறந்த அதிசய பையன் இதுதான். இப்போது கடவுள் அவரை திரும்பக் கேட்கிறார் என்று தெரிகிறது. கடவுள் ஆபிரகாமை சோதிக்கிறார் என்று உரை கூறுகிறது. ஆனால் ஆபிரகாம் அந்த விளக்கத்தை பெறவில்லை. அவர் கேட்பதெல்லாம் கட்டளை மட்டுமே. ஆபிரகாமின் பதில் அமைதியானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. அதிகாலையில் அவர் எழுந்து கழுதையை தயார்படுத்தி 2 வேலைக்காரரையும் ஈசாக்கையும் அழைத்து வந்து பயணத்தை தொடங்குகிறார். பதிவு செய்யப்பட்ட வாதம் இல்லை, பேரம் பேசவில்லை, புகார் இல்லை, நடவடிக்கை மட்டுமே. இங்கே நம்பிக்கை ஒரு உணர்வு அல்ல, இதயம் உடைந்து போகும் போது கூட முன்னோக்கி செல்ல வேண்டிய முடிவு இது. 3 நாட்களுக்குப் பிறகு ஆபிரகாம் அந்த இடத்தை தூரத்தில் பார்க்கிறார். அவர் ஊழியக்காரரிடம், நானும் அந்த இளைஞனும் அங்கே போய் தொழுது கொண்டு மறுபடியும் உங்களிடத்தில் வருவோம் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகள் அவரது நம்பிக்கையை குறிக்கின்றன. எப்படியோ அவரும் ஈசாக்கும் இருவரும் திரும்பி வருவார்கள். தேவைப்பட்டால் கடவுள் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் நம்பினார் என்று பிற்கால வேதம் கூறும். அவர்கள் மலை ஏறும்போது ஈசாக்கு விறகுகளை சுமந்து செல்கிறார். ஆபிரகாம் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துச் செல்கிறார். ஏதோ காணவில்லை என்பதை ஈசாக்கு கவனிக்கிறார். சர்வாங்க தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் வேதத்தின் மூலம் எதிரொலிக்கும் ஒரு வரியுடன் பதிலளிக்கிறார். கடவுள் தனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பார். இந்த கட்டத்தில் ஆபிரகாம் கடவுள் எவ்வாறு வழங்குவார் என்பதை இன்னும் பார்க்கவில்லை.
அவர் செய்வார் என்று அவர் வெறுமனே நம்புகிறார். அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், விறகுகளை ஒழுங்காக விதைத்து ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் வைக்கிறார். இந்த காட்சியில் உள்ள அனைத்தும் ஒவ்வொரு அடியின் எடையையும் காட்ட மெதுவாக செல்கிறது. இந்த பத்தி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நாம் மிகவும் நேசிப்பதை தேவன் கேட்கும்போது நமது திட்டங்கள், நமது கட்டுப்பாடு, நமது ஆறுதல் எப்படி என்று பார்ப்பதற்கு முன்பே அவர் வழங்குவார் என்று நம்ப நாம் தயாராக இருக்கிறோமா? ஈசாக்கை கொல்ல ஆபிரகாம் தன் கையை நீட்டும்போது சோதனை அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிடுகிறார். அதற்கு அவர், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். பின்தொடரும் கட்டளை இரக்கம் நிறைந்தது. இளைஞன் மேல் உன் கையை வைக்காதே. உம்முடைய ஒரே மகனாகிய உமது ஒரே மகனை நீ என்னை விட்டு தடுக்கவில்லையால் நீர் தேவனுக்கு பயப்படுகிறீர் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். கடவுள் உண்மையில் ஈசாக்கின் மரணத்தை விரும்பவில்லை. ஆபிரகாமின் இருதயத்தை அவர் விரும்பினார், அதாவது அவருடைய முழு நம்பிக்கை. கத்தி நிறுத்தப்பட்டது மற்றும் மலையின் அமைதி பரலோகத்தின் குரலால் உடைக்கப்படுகிறது. பின்பு ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா அதன் கொம்புகளால் பிடிபட்டிருப்பதைக் காண்கிறார். இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு ஏற்பாடு. கடவுள் ஒரு மாற்றை வழங்கியுள்ளார். ஆபிரகாம் தன் மகனுக்குப் பதிலாக ஆட்டுக்கடாவை எடுத்து அதைக் கொடுக்கிறான். அந்த இடத்துக்கு அவர் யெகோவாஜிரே என்று பெயரிட்டார். இது பெரும்பாலும் கர்த்தர் வழங்குவார் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பலியை வேண்டுகிறவர் கடவுள் மட்டுமல்ல, தேவையானவற்றைக் கொடுப்பவரும் கடவுள் என்பதை சோதனை மலையில் ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறார். பலியிடலுக்குப் பிறகு கர்த்தருடைய தூதர் மீண்டும் பேசுகிறார், இந்த முறை ஒரு சக்தி வாய்ந்த சத்தியத்துடன். ஆபிரகாமின் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் மணலைப் போலவும் இருக்கும். கடவுள் முன்பு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீண்டும் உறுதிப்படுத்தி விரிவுபடுத்துகிறார். நீர் என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய சந்ததியினர் மூலமாக பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடன்படிக்கை நிலம் மற்றும் குடும்பத்தை பற்றியது மட்டுமல்ல, இது முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பது பற்றியது. ஆபிரகாம் தம்முடைய மகத்தான பொக்கிஷத்துடன் கடவுளை நம்பத் தயாராக இருப்பது அவருடைய வாழ்நாளைத் தாண்டி ஓடும் ஆசீர்வாதங்களுக்கான கதவை திறக்கிறது. நம்மைப் பொறுத்தவரை கடவுளின் சோதனைகள் ஒருபோதும் சீரற்ற அல்லது கொடூரமானவை அல்ல என்று இந்த காட்சி கற்பிக்கிறது. நம்மால் தாங்க முடியும் என்று நாம் நினைப்பதன் விளிம்புக்கு வர அவர் நம்மை அனுமதிக்கலாம். ஆனால் புதரில் ஆட்டுக்கடாவை எங்கு வைக்க வேண்டும் என்பது அவருக்குத் தெரியும். அவர் வலிமையையும் உதவியையும் சரியான நேரத்தில் முன்னோக்கி செல்லும் வழியையும் வழங்குகிறார். நாம் கண்களை உயர்த்தும் வரை ஏற்பாட்டை நாம் பார்க்க முடியாது. இந்த பத்தி நம்மை நினைவில் கொள்ள அழைக்கிறது. கீழ்ப்படிதல் கதையின் முடிவு அல்ல, கீழ்ப்படிதலின் மறுபக்கத்தில் எதிர்பாராத ஏற்பாடுகளும் ஆழமான வாக்குறுதிகளும் உள்ளன. நாம் நம்முடைய சொந்த மோரியா மீது நிற்கும்போது சோதிக்கும் அதே கடவுள் வழங்கும் கடவுள் என்று நாம் நம்பலாம். ஈசாக்கை கொல்ல ஆபிரகாம் தன் கையை நீட்டும்போது சோதனை அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிடுகிறார். அதற்கு அவர், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். பின்தொடரும் கட்டளை இரக்கம் நிறைந்தது. இளைஞன் மேல் உன் கையை வைக்காதே. உம்முடைய ஒரே மகனாகிய உமது ஒரே மகனை நீ என்னை விட்டு தடுக்கவில்லையால் நீர் தேவனுக்கு பயப்படுகிறீர் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். கடவுள் உண்மையில் ஈசாக்கின் மரணத்தை விரும்பவில்லை. ஆபிரகாமின் இருதயத்தை அவர் விரும்பினார், அதாவது அவருடைய முழு நம்பிக்கை. கத்தி நிறுத்தப்பட்டது மற்றும் மலையின் அமைதி பரலோகத்தின் குரலால் உடைக்கப்படுகிறது. பின்பு ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா அதன் கொம்புகளால் பிடிபட்டிருப்பதைக் காண்கிறார். இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு ஏற்பாடு. கடவுள் ஒரு மாற்றை வழங்கியுள்ளார். ஆபிரகாம் தன் மகனுக்குப் பதிலாக ஆட்டுக்கடாவை எடுத்து அதைக் கொடுக்கிறான். அந்த இடத்துக்கு அவர் யெகோவாஜிரே என்று பெயரிட்டார். இது பெரும்பாலும் கர்த்தர் வழங்குவார் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பலியை வேண்டுகிறவர் கடவுள் மட்டுமல்ல, தேவையானவற்றைக் கொடுப்பவரும் கடவுள் என்பதை சோதனை மலையில் ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறார். பலியிடலுக்குப் பிறகு
கர்த்தருடைய தூதர் மீண்டும் பேசுகிறார், இந்த முறை ஒரு சக்தி வாய்ந்த சத்தியத்துடன். ஆபிரகாமின் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் மணலைப் போலவும் இருக்கும். கடவுள் முன்பு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீண்டும் உறுதிப்படுத்தி விரிவுபடுத்துகிறார். நீர் என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய சந்ததியினர் மூலமாக பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடன்படிக்கை நிலம் மற்றும் குடும்பத்தை பற்றியது மட்டுமல்ல, இது முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பது பற்றியது. ஆபிரகாம் தம்முடைய மகத்தான பொக்கிஷத்துடன் கடவுளை நம்பத் தயாராக இருப்பது அவருடைய வாழ்நாளைத் தாண்டி ஓடும் ஆசீர்வாதங்களுக்கான கதவை திறக்கிறது. நம்மைப் பொறுத்தவரை கடவுளின் சோதனைகள் ஒருபோதும் சீரற்ற அல்லது கொடூரமானவை அல்ல என்று இந்த காட்சி கற்பிக்கிறது. நம்மால் தாங்க முடியும் என்று நாம் நினைப்பதன் விளிம்புக்கு வர அவர் நம்மை அனுமதிக்கலாம். ஆனால் புதரில் ஆட்டுக்கடாவை எங்கு வைக்க வேண்டும் என்பது அவருக்குத் தெரியும். அவர் வலிமையையும் உதவியையும் சரியான நேரத்தில் முன்னோக்கி செல்லும் வழியையும் வழங்குகிறார். நாம் கண்களை உயர்த்தும் வரை ஏற்பாட்டை நாம் பார்க்க முடியாது. இந்த பத்தி நம்மை நினைவில் கொள்ள அழைக்கிறது. கீழ்ப்படிதல் கதையின் முடிவு அல்ல, கீழ்ப்படிதலின் மறுபக்கத்தில் எதிர்பாராத ஏற்பாடுகளும் ஆழமான வாக்குறுதிகளும் உள்ளன. நாம் நம்முடைய சொந்த மோரியா மீது நிற்கும்போது சோதிக்கும் அதே கடவுள் வழங்கும் கடவுள் என்று நாம் நம்பலாம். ஆதியாகமம் 24 மூலம் ஆபிரகாம் வயதானவர், முதிர்வயதில் நன்றாக இருக்கிறார். கர்த்தர் அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்துள்ளார். ஆனாலும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது, ஈசாக்குக்கு திருமணம் ஆகவில்லை. உடன்படிக்கை வாக்குறுதிகள் தொடர வேண்டுமென்றால் மேற்கடவுள் மீது விசுவாசம் வைத்திருந்த ஒரு மனைவி ஈசாக்குக்கு தேவை. ஆபிரகாம் தன் பிரதான ஊழியக்காரனை அழைத்து கானானியரிடமிருந்து ஈசாக்குக்கு ஒரு மனைவியை எடுத்துக் கொள்ளாமல் ஆபிரகாமின் சொந்த உறவினரிடம் செல்ல வேண்டும் என்று கர்த்தரின் மீது ஆணையிடுகிறார். ஈசாக்கு நிரந்தரமாக பழைய நாட்டிற்கு திரும்பும் யோசனையை ஆபிரகாம் மறுக்கிறார். ஏனென்றால் கடவுளின் வாக்குறுதி இந்த தேசத்தில் வேரூன்றியுள்ளது. வேலைக்காரன் போய் கண்டுபிடித்து திரும்பக் கொண்டு வர வேண்டும். அந்த வேலைக்காரன் ஒட்டகங்களையும் விலையுயர்ந்த பரிசுகளுடனும் ஒரு கேரவனை தயார் செய்கிறான். மெசொப்பொத்தேமியாவுக்குப் பிறகு நாகோர் நகரத்திற்குப் போகுகிறான். நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவர் மாலையில் ஒரு கிணற்றை அடைகிறார். பெண்கள் தண்ணீர் எடுக்க வெளியே வரும் நேரத்தில் அவர் செயல்படுவதற்கு முன்பு அவர் ஜெபிக்கிறார். அவரது ஜெபம் தாழ்மையானது மற்றும் மிகவும் திட்டவட்டமானது. ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரிடம் தனக்கு வெற்றி தரும்படி தன் எஜமானுக்கு இரக்கம் காட்டும்படி கேட்கிறார். அவர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். சரியான இளம் பெண் அவர் கேட்கும்போது அவருக்கு ஒரு குடிப்பதை கொடுப்பது மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக அவரது ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றவும் வழங்குவார். இது சிறிய செயல் அல்ல. தாகத்தோடு இருக்கும் ஒட்டக கூட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சோர்வான வேலை. தாராள மனப்பான்மை, சேவை மற்றும் விருப்பம் கொண்ட ஒரு பெண்ணை வெளிப்படுத்த அடையாளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சி ஆபிரகாமின் வியத்தகு சோதனைகளை விட வித்தியாசமான விசுவாசத்தை காட்டுகிறது. ஈசாக்கு யாரை திருமணம் செய்து கொள்வார் என்பது போன்ற விவரங்களில் கடவுள் அக்கறை காட்டுகிறார் என்று நம்பும் ஒரு நம்பகமான ஊழியரின் விசுவாசம் இது. அந்த ஊழியக்காரன் விரைந்து முன்னேறுவதற்கு பதிலாக நிறுத்தி ஜெபம் செய்து தம்முடைய நியமிப்புக்கு கடவுளை அழைக்கிறார். அவர் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் தனது சொந்த ஞானத்தை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. அவர் கடவுளின் உடன்படிக்கை கருணையை நம்பியிருக்கிறார். எங்களைப் பொறுத்தவரை இந்த பத்தி நமது நடைமுறை முடிவுகளை கர்த்தரிடம் கொண்டு வருவதற்கான அழைப்பாகும். உறவுகள், வேலை, குடும்பத் தேர்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள். நம்மை வழிநடத்துவதில் தேவன் அக்கறையுள்ளவர் என்று நம்பி மனத்தாழ்மையுடனும் திட்டவட்டத்துடனும் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளலாம். நமது கடமைகள் தேவனுடைய வாக்குறுதிகளுடன் இணைக்கப்படும்போது அவருடைய உதவியை தைரியமாக கேட்க நமக்கு எல்லா காரணங்களும் உள்ளன என்று ஊழியரின் உதாரணம் கற்பிக்கிறது. வேலைக்காரன் ஜெபம் செய்து முடிப்பதற்கு முன்பே பதில் அவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது. பெத்துவேலின் மகளும் ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோரின் பேத்தியுமான ரெபெக்காள் தன் குடத்தை தோளில் சுமந்து கிணற்றருகே வருகிறாள். உரி அவளுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக் காட்டுகிறது. அவள் மிகவும் நியாயமானவள், திருமணமாகாதவள் மற்றும் சரியான குடும்ப வரிசையில் இருந்து
ஆனால் இந்த காட்சியில் மிகவும் முக்கியமானது அவளுடைய இதயம் மற்றும் செயல்கள். வேலைக்காரன் அவளைச் சந்திக்க ஓடி அவளுடைய குடத்திலிருந்து சிறிது தண்ணீரைக் கேட்கிறான். அவள் தயக்கமின்றி பதிலளிக்கிறாள், குடிக்கவும் என் ஆண்டவரே ஷூட். அவன் குடித்த பிறகு, உன் ஒட்டகங்கள் குடித்து முடிக்கும் வரை நான் அவற்றுக்கும் தண்ணீர் எடுத்து வைப்பேன் என்று அவள் தானாக முன்வந்து சொல்கிறாள். இதன் பொருள் கிணற்றுக்கு பல பயணங்கள், கனமான தூக்குதல் மற்றும் நேரம். ரெபெக்காளின் தாராள மனப்பான்மை கண்ணியமான கருணைக்கு அப்பாற்பட்டது. அவள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் சேவை செய்கிறாள். அவள் ஒரு உடன்படிக்கை கதையின் நடுவில் நிற்கிறாள் என்பதை அறியாமல். வேலைக்காரன் அவளை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தனது பயணத்தை செழிப்பாக ஆக்கியிருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிறான். ரெபெக்காள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றி முடித்ததும் அவளுக்கு ஒரு தங்க காதணியும் 2 வளையல்களையும் கொடுத்து அவளுடைய குடும்பத்தைப் பற்றியும் அவளுடைய தகப்பனின் வீட்டில் தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறாள். அவள் நாகோரின் வீட்டைச் சேர்ந்தவள் என்று அவன் கேள்விப்பட்டபோது தலை குனிந்து கர்த்தரை வணங்குகிறான். அவருடைய நன்றி ஜெபம் அழகானது. ஆபிரகாமிடத்தில் அவருடைய இரக்கத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் தம்முடைய எஜமானரின் சகோதரர்களின் வீட்டுக்கு அவரை சரியான வழியில் வழிநடத்தியதற்காகவும் அவர் தேவனை துதிக்கிறார். பிறகு ரெபெக்காள் தன் வீட்டாரிடம் நடந்ததைச் சொல்ல ஓடுகிறாள். காட்சி இயக்கம் நிறைந்தது. தண்ணீர் இழுப்பது, சேவை செய்வது, வீட்டுக்கு ஓடுதல், வழிபடுதல். ஆயினும் கூட எல்லா நடவடிக்கைகளின் மூலமும் தேவன் அமைதியாக நிகழ்வுகளை வழிநடத்துவதைக் காண்கிறோம். வேலைக்காரனின் குறிப்பிட்ட ஜெபத்திற்கு ஒரு குறிப்பிட்ட உயிருள்ள நபருடன் பதிலளிக்கப்படுகிறது. அவரது குணம் அவர் கேட்ட அடையாளத்துடன் பொருந்துகிறது. நம்மை பொறுத்தவரை இந்த பத்தி நம்முடைய சாதாரண வழக்கங்களில் தேவன் வேலை செய்ய முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ரெபெக்காள் வெறுமனே தனது அன்றாட வேலையைச் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதே பணி அவளை கடவுளின் திட்டத்தின் குறுக்கு வழியில் நிறுத்தியது. அதேபோல் நிறுத்தி ஜெபம் செய்ய வேண்டும் என்ற வேலைக்காரன் எடுத்த முடிவு கடவுளுடைய கரம் தோன்றியபோது அதை அடையாளம் காண அனுமதித்தது. தேவன் தம்முடைய நோக்கங்களை நமது ஜெபங்களிலும் அன்றாட வேலையிலும் நெசவு செய்ய முடியும் என்று நம்ப நாம் அழைக்கப்படுகிறோம். ரெபெக்காள் வீட்டுக்கு ஓடும்போது அவளுடைய சகோதரன் லாபான் வேலைக்காரனை வரவேற்க வெளியே வருகிறான். முக்கியமாக அவனுடைய சகோதரியின் நகைகளை பார்த்த பிறகு. வேலைக்காரன் வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு உணவு வழங்கப்பட்டு மரியாதையுடன் நடத்தப்படுகிறான். ஆனால் சாப்பிடுவதற்கு முன் அவர் தனது பணியை விளக்க வலியுறுத்துகிறார். அவர் முழு கதையையும் சொல்கிறார். ஆபிரகாமின் செல்வம் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் பிறப்பு, அவர் ஆபிரகாமிடம் சத்தியம் செய்த சத்தியம், கிணற்றில் அவரது ஜெபம் மற்றும் ரெபெக்காவின் செயல்கள் கர்த்தரிடம் அவர் செய்த கோரிக்கையுடன் எவ்வாறு பொருந்தின. அவரது செய்தி எளிமையானது. இது கர்த்தரின் செயல்யூ. லாபானும் பெத்துவேலும் அந்த பதிவைக் கேட்டு கடவுளுடைய கரத்தை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், காரியம் இறைவனிடமிருந்து வருகிறது. நாங்கள் உன்னிடம் கேட்ட அல்லது நல்லதை பேச முடியாது. ரெபெக்காள் ஈசாக்கின் மனைவியாக போகலாம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வேலைக்காரன் மறுபடியும் வணங்குகிறாள். ரெபெக்காளுக்கு வெள்ளி, பொன், ஆடை ஆகியவற்றைக் கொடுத்து அவளுடைய குடும்பத்திற்கு விலைமதிப்பற்ற பொருள்களை கொடுக்கிறாள். சூழ்நிலை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் தேவன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற அங்கீகாரத்தாலும் நிறைந்திருக்கிறது. மறுநாள் காலையில் வேலைக்காரன் ஆபிரகாமிடம் திரும்பி வர ஆவலாக இருக்கிறான். ஆனால் ரெபெக்காள் குறைந்தது 10 நாட்கள் தங்க வேண்டும் என்று அவளுடைய குடும்பத்தாரால் விரும்புகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வழியில் செழிப்படைந்திருப்பதால் தாமதிக்க வேண்டாம் என்று வேலைக்காரன் அவர்களை வற்புறுத்துகிறான். இந்த முக்கியமான தருணத்தில் அவர்கள் ரெபெக்காளிடம் திரும்பி, நீ இவனோடு போவீர்களா என்று கேட்கிறார்கள். அவளுடைய பதில் எளிமையானது மற்றும் தைரியமானது. நான் போகிறேன் ஹூட். கடவுளின் வழிகாட்டுதலின் சாட்சியை நம்பி அவள் இன்னும் சந்திக்காத ஒரு கணவனுடன் தன்னை இணைத்துக் கொள்ள தனது வீடு, குடும்பம் மற்றும் பழக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியேற அவள் தயாராக இருக்கிறாள். ரெபெக்காளின் குடும்பம் அவளை பலத்தையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறது. பிறகு அவளும் அவளுடைய தாதியும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களில் ஏறி வேலைக்காரனை பின்தொடர்கிறார்கள்.
இது இயக்கம் போல தோன்றும் விசுவாசத்தின் கதை, கடவுளின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து ஒரு இடத்தை விட்டு வெளியேறுதல். ரெபெக்காள் எழுதிய நான் போவேன் என்பது நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். சில நேரங்களில் கடவுளின் வழிகாட்டுதல் நம்மை புதிய அழைப்புகள், புதிய இடங்கள் அல்லது நிச்சயமற்ற புதிய பொறுப்புகளுக்கு வழிநடத்துகிறது. நாம் எல்லா விவரங்களையும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அழைக்கும் கடவுளின் தன்மையை நாம் நம்பலாம். அவருடைய கரத்தை ஒரு திசையில் நாம் உணரும்போது, அவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று நம்பி, மனப்பூர்வமான இருதயங்களுடன் நாம் பதிலளிக்க முடியும். ரெபெக்காள் வீட்டுக்கு ஓடும்போது, அவளுடைய சகோதரன் லாபான் வேலைக்காரனை வரவேற்க வெளியே வருகிறான், முக்கியமாக அவனுடைய சகோதரியின் நகைகளை பார்த்த பிறகு. வேலைக்காரன் வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு, உணவு வழங்கப்பட்டு, மரியாதையுடன் நடத்தப்படுகிறான். ஆனால் சாப்பிடுவதற்கு முன், அவர் தனது பணியை விளக்க வலியுறுத்துகிறார். அவர் முழு கதையையும் சொல்கிறார். ஆபிரகாமின் செல்வம் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் பிறப்பு, அவர் ஆபிரகாமிடம் சத்தியம் செய்த சத்தியம், கிணற்றில் அவரது ஜெபம் மற்றும் ரெபெக்காவின் செயல்கள் கர்த்தரிடம் அவர் செய்த கோரிக்கையுடன் எவ்வாறு பொருந்தின. அவரது செய்தி எளிமையானது, இது கர்த்தரின் செயல்யூ. லாபானும் பெத்துவேலும் அந்த பதிவை கேட்டு, கடவுளுடைய கரத்தை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், காரியம் இறைவனிடமிருந்து வருகிறது, நாங்கள் உன்னிடம் கேட்ட அல்லது நல்லதை பேச முடியாது. ரெபெக்காள் ஈசாக்கின் மனைவியாக போகலாம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வேலைக்காரன் மறுபடியும் வணங்குகிறாள். ரெபெக்காளுக்கு வெள்ளி, பொன், ஆடை ஆகியவற்றை கொடுத்து, அவளுடைய குடும்பத்திற்கு விலைமதிப்பற்ற பொருள்களை கொடுக்கிறாள். சூழ்நிலை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும், தேவன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற அங்கீகாரத்தாலும் நிறைந்திருக்கிறது. மறுநாள் காலையில் வேலைக்காரன் ஆபிரகாமிடம் திரும்பி வர ஆவலாக இருக்கிறான். ஆனால் ரெபெக்காள் குறைந்தது 10 நாட்கள் தங்க வேண்டும் என்று அவளுடைய குடும்பத்தாரால் விரும்புகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வழியில் செழிப்படைந்திருப்பதால் தாமதிக்க வேண்டாம் என்று வேலைக்காரன் அவர்களை வற்புறுத்துகிறான். இந்த முக்கியமான தருணத்தில் அவர்கள் ரெபெக்காளிடம் திரும்பி, நீ இவனோடு போவீர்களா என்று கேட்கிறார்கள். அவளுடைய பதில் எளிமையானது மற்றும் தைரியமானது. நான் போகிறேன் ஹூட். கடவுளின் வழிகாட்டுதலின் சாட்சியை நம்பி, அவள் இன்னும் சந்திக்காத ஒரு கணவனுடன் தன்னை இணைத்துக் கொள்ள தனது வீடு, குடும்பம் மற்றும் பழக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியேற அவள் தயாராக இருக்கிறாள். ரெபெக்காளின் குடும்பம் அவளை பலத்தையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறது. பிறகு அவளும் அவளுடைய தாதியும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களில் ஏறி வேலைக்காரனை பின்தொடர்கிறார்கள். இது இயக்கம் போல தோன்றும் விசுவாசத்தின் கதை, கடவுளின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து ஒரு இடத்தை விட்டு வெளியேறுதல். ரெபெக்காள் எழுதிய நான் போவேன் என்பது நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். சில நேரங்களில் கடவுளின் வழிகாட்டுதல் நம்மை புதிய அழைப்புகள், புதிய இடங்கள் அல்லது நிச்சயமற்ற புதிய பொறுப்புகளுக்கு வழிநடத்துகிறது. நாம் எல்லா விவரங்களையும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அழைக்கும் கடவுளின் தன்மையை நாம் நம்பலாம். அவருடைய கரத்தை ஒரு திசையில் நாம் உணரும்போது, அவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று நம்பி, மனப்பூர்வமான இருதயங்களுடன் நாம் பதிலளிக்க முடியும். ஆதியாகமம் 24 இன் இறுதிப் பகுதி ஈசாக்கை பெரிதாக்குகிறது. வேலைக்காரனும் ரெபெக்காளும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில், ஈசாக்கு தென் தேசத்தில் லஹாய்ரோய் கிணற்றுக்கு அருகில் வசித்து வருகிறார். ஆகார் ஒரு காலத்தில் பார்க்கிற கடவுளை சந்தித்த அதே பகுதி. ஒரு நாள் மாலை ஈசாக்கு தியானம் செய்வதற்காக வயல்வெளிக்குப் போகிறார். அவர் என்ன நினைக்கிறார் அல்லது ஜெபிக்கிறார் என்பதை உரை நமக்குச் சொல்லவில்லை, ஆனால் அவரது தாயார் சாரா இறந்துவிட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். அவரது தந்தை வயதானவர். அவருடைய இருதயம் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளால் நிறைந்திருக்கிறது என்று கற்பனை செய்வது எளிது. அவர் கண்களை உயர்த்தியபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார். அதே சமயத்தில் ரெபெக்காள் தன் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்க்கிறாள். தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற மனிதன் இவர்தான் என்பதை அவள் அறிந்ததும், அடக்கம் மற்றும் தயாரிப்பின் அடையாளமாக அவள் தன்னை ஒரு முக்காடு மூலம் மூடிக்கொள்கிறாள். அப்போது அந்த வேலைக்காரன் ஈசாக்கிடம் தான் செய்த எல்லாவற்றையும், பயணம், ஜெபம், கிணற்றருகே அடையாளம், ரெபெக்காள் மனப்பூர்வமாக பதிலளிப்பதைப் பற்றிச் சொல்கிறான். ஐசக் ஒரு சீரற்ற திருமணத்தில் நுழையவில்லை,
அவர் கர்த்தரால் தெளிவாக வழிநடத்தப்பட்ட ஒரு உறவில் அடியெடுத்து வைக்கிறார். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளின் கூடாரத்துக்குள் அழைத்து வருகிறான். அவள் அவனுக்கு மனைவியாகிறாள். ஒரே ஒரு மென்மையான சொற்றொடரைச் சேர்க்கிறது. அவர் அவளை நேசித்தார். உடன்படிக்கை ஏற்பாடுகள் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கு மத்தியில் கதை எளிமையான மனித அன்பை உள்ளடக்கியது. தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் என்று அது சொல்கிறது. கடவுள் உடன்படிக்கை வரிசைக்கு மட்டும் வழங்கவில்லை, துக்கமடைந்த ஈசாக்கின் இருதயத்திற்கு அவர் ஆறுதல் அளித்திருக்கிறார். நம்மைப் பொறுத்தவரை பெரிய படம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் இரண்டிலும் கடவுள் அக்கறை காட்டுகிறார் என்பதை இந்த காட்சி காட்டுகிறது. அவர் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளின் தொடர்ச்சியை ஒழுங்கமைக்கிறார், ஆனால் அவர் தனது தாயை இழக்கும் ஒரு மகனையும் ஆறுதல் படுத்துகிறார். நாம் இழப்பை கடந்து செல்லும்போது கடவுள் புதிய உறவுகள், அழைப்புகள் அல்லது ஆசீர்வாதங்களை கொண்டு வரலாம். அவை நம் துக்கத்தை அழிக்காமல் அன்புடனும் நம்பிக்கையுடனும் அதை மென்மையாக்குகின்றன. இந்த பத்தி தியானம் மற்றும் அமைதியான மாலைகளின் துறைகளில் தேவன் நம்மை சந்திக்க முடியும் என்று நம்ப அழைக்கிறது. எங்கள் கேள்விகளை அங்கீகாரத்தின் தருணங்களாக மாற்றுகிறது. நான் உணர்ந்ததை விட தேவன் என் கதையை வழிநடத்துகிறார். ஆதியாகமம் 24 இன் இறுதிப் பகுதி ஈசாக்கை பெரிதாக்குகிறது. வேலைக்காரனும் ரெபெக்காளும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் ஈசாக்கு தென் தேசத்தில் லஹாய்ரோய் கிணற்றுக்கு அருகில் வசித்து வருகிறார். ஆகார் ஒரு காலத்தில் பார்க்கிற கடவுளை சந்தித்த அதே பகுதி. ஒரு நாள் மாலை ஈசாக்கு தியானம் செய்வதற்காக வயல்வெளிக்குப் போகிறார். அவர் என்ன நினைக்கிறார் அல்லது ஜெபிக்கிறார் என்பதை உரை நமக்குச் சொல்லவில்லை, ஆனால் அவரது தாயார் சாரா இறந்துவிட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். அவரது தந்தை வயதானவர். அவருடைய இருதயம் எதிர்காலத்தைப் பற்றிய கேள்விகளால் நிறைந்திருக்கிறது என்று கற்பனை செய்வது எளிது. அவர் கண்களை உயர்த்தியபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார். அதே சமயத்தில் ரெபெக்காள் தன் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்க்கிறாள். தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற மனிதன் இவர்தான் என்பதை அவள் அறிந்ததும், அடக்கம் மற்றும் தயாரிப்பின் அடையாளமாக அவள் தன்னை ஒரு முக்காடு மூலம் மூடிக்கொள்கிறாள். அப்போது அந்த வேலைக்காரன் ஈசாக்கிடம் தான் செய்த எல்லாவற்றையும், பயணம், ஜெபம், கிணற்றருகே அடையாளம், ரெபெக்காள் மனப்பூர்வமாக பதிலளிப்பதைப் பற்றிச் சொல்கிறான். ஐசக் ஒரு சீரற்ற திருமணத்தில் நுழையவில்லை, அவர் கர்த்தரால் தெளிவாக வழிநடத்தப்பட்ட ஒரு உறவில் அடியெடுத்து வைக்கிறார். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளின் கூடாரத்துக்குள் அழைத்து வருகிறான். அவள் அவனுக்கு மனைவியாகிறாள். ஒரே ஒரு மென்மையான சொற்றொடரைச் சேர்க்கிறது. அவர் அவளை நேசித்தார். உடன்படிக்கை ஏற்பாடுகள் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கு மத்தியில் கதை எளிமையான மனித அன்பை உள்ளடக்கியது. தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் என்று அது சொல்கிறது. கடவுள் உடன்படிக்கை வரிசைக்கு மட்டும் வழங்கவில்லை, துக்கமடைந்த ஈசாக்கின் இருதயத்திற்கு அவர் ஆறுதல் அளித்திருக்கிறார். நம்மைப் பொறுத்தவரை பெரிய படம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் இரண்டிலும் கடவுள் அக்கறை காட்டுகிறார் என்பதை இந்த காட்சி காட்டுகிறது. அவர் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளின் தொடர்ச்சியை ஒழுங்கமைக்கிறார், ஆனால் அவர் தனது தாயை இழக்கும் ஒரு மகனையும் ஆறுதல் படுத்துகிறார். நாம் இழப்பை கடந்து செல்லும்போது கடவுள் புதிய உறவுகள், அழைப்புகள் அல்லது ஆசீர்வாதங்களை கொண்டு வரலாம். அவை நம் துக்கத்தை அழிக்காமல் அன்புடனும் நம்பிக்கையுடனும் அதை மென்மையாக்குகின்றன. இந்த பத்தி தியானம் மற்றும் அமைதியான மாலைகளின் துறைகளில் தேவன் நம்மை சந்திக்க முடியும் என்று நம்ப அழைக்கிறது. எங்கள் கேள்விகளை அங்கீகாரத்தின் தருணங்களாக மாற்றுகிறது. நான் உணர்ந்ததை விட தேவன் என் கதையை வழிநடத்துகிறார். ஆதியாகமம் 25 ஆபிரகாமின் பிற்காலத்தில் கூட அவரது வாழ்க்கை முழுமையானதாகவும் சிக்கலானதாகவும் இருந்தது என்பதைக் காண்பிப்பதன் மூலம் தொடங்குகிறது. சாராவின் மரணத்திற்குப் பிறகு அவர் கெதுராவை திருமணம் செய்து கொள்கிறார், மேலும் பல மகன்கள் உள்ளனர். அவர்களின் பெயர்களும் சந்ததியினரும் பட்டியலிடப்பட்டுள்ளனர். ஆபிரகாம் உண்மையிலேயே பல தேசங்களின் தந்தை ஆனார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆயினும் கூட அவரது குடும்பம் விரிவடைந்தாலும் ஆபிரகாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன்படிக்கை வரிசையைப் பற்றி தெளிவாக இருக்கிறார். அவர் தம்முடைய மறுமனையாட்டிகளின் மகன்களுக்கு காணிக்களை கொடுத்து கிழக்கு நோக்கி அனுப்புகிறார். அதே சமயம் முக்கிய சுதந்திரம் ஈசாக்குக்குச் செல்கிறது. இது பாரபட்சம் அல்ல,
ஆனால் கடவுள் ஏற்கனவே வெளிப்படுத்தியதற்கு கீழ்ப்படிதல் ஈசாக்குடன் உடன்படிக்கை நிறுவப்படும். அப்பொழுது ஆபிரகாமின் ஆயுட்காலம் 175 ஆண்டுகள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் பேயை விட்டுவிட்டார். ஒரு நல்ல முதுமையில் ஒரு வயதான மனிதர் மற்றும் நிறைந்த ஆண்டுகளில் இறந்தார். அவர் தம் சமூகத்தாரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் நீண்ட காத்திருப்பு, ஆழமான சோதனை, பெரிய வாக்குறுதிகள், உண்மையான தோல்விகள் ஆகியவை அடங்கியிருந்தன. என்றாலும் கடவுளுடைய உண்மையுள்ள தன்மை அவரை முடிவு வரை அழைத்துச் சென்றது. ஈசாக்கும் இஸ்மவேலும் பிறந்த 2 மகன்கள். சாராளுக்காக அவர் வாங்கிய அதே இடமான மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்ய ஒன்று கூடுகிறார்கள். ஒரு காலத்தில் விசுவாசத்தின் ஒரு சிறிய களமாக இருந்த அந்த அடக்க குகையில் இப்போது கணவன் மனைவி இருவரின் உடல்களும் அடங்கி வைக்கப்பட்டுள்ளன. கடவுளுடைய வாக்குறுதிகளை நம்பி அவர்கள் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் என்பதற்கு சாட்சியம் அளிக்கிறது. பின்னர் இஸ்மவேலின் தலைமுறைகளை சுருக்கமாக கண்டறிந்து அவரது மகன்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளை பட்டியலிடுகிறது. இஸ்மவேலின் வம்சம் கடவுள் சொன்னது போலவே ஒரு உண்மையான, நிறுவப்பட்ட மக்களாக மாறுகிறது. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை ஈசாக்கின் மூலம் ஓடினாலும் தேவன் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுத்த வார்த்தையை மறக்கவில்லை. அவர் அவரை ஒரு தேசமாக ஆக்குவதாக வாக்குறுதி அளித்தார். அவர் செய்தார். நம்மை பொறுத்தவரை கடவுளின் உண்மையானது நாம் பார்க்கக்கூடிய ஆண்டுகளுடன் மட்டப்படுத்தப்படவில்லை என்பதை வேதத்தின் இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் வாக்குறுதியளித்த எல்லாவற்றையும் முழுமையாக வெளிப்படுத்துவதை ஆபிரகாம் காணவில்லை. ஆனால் அவர் முழுமையாக இறந்தார். அவர் நம்பிய கடவுள் வேலையை முடிப்பார் என்று திருப்தி அடைந்தார். நம் வாழ்க்கையும் ஒரு பெரிய கதையின் ஒரு பகுதியாகும். தேவன் என்ன செய்கிறார் என்பதன் ஆரம்பத்தை மட்டுமே நாம் காணலாம். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் தோல்வியடையாது என்ற நம்பிக்கையுடன் நாம் வாழலாம் மற்றும் இறக்க முடியும். நமக்கு பிறகு வருபவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுதந்திரத்தை விட்டுச் செல்கிறோம் என்பதைப் பற்றி சிந்திக்க இது நம்மை அழைக்கிறது.